ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தொழில் தான் இல்லையா? நமக்கு ஏன்னா தொழிலில் தான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிற கேள்விக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கும், நம்ம எங்கே போய் கேட்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கான அட்வைஸ், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதுக்கு ஏற்ற காலமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல போயிருச்சுனால உங்களுடைய சுய முயற்சி, அதாவது நீங்கள் சுயமாக ஒரு முயற்சி பண்ணி அதில் நீங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் அதில் 100% உங்கள் முயற்சியால் முன்னேறக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் தான். அதில் பின்னடை வராது. உங்களுக்கு ஒரு அதாவது நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் வேண்டாம். சரி, அப்புறம் புகழ் அடைய முடியாமல் காத்திருக்கக்கூடியவங்க, நான் என்ன பண்ணாலும் எனக்கு இவ்வளோ காலம் புகழ் கிடைக்கல சார், நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா இந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய காலம். அது எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் ஓகே. அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நெக்ஸ்ட் எனக்கு அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலம் புகழ் கிடைக்கக்கூடிய காலம். அப்புறம் ப்ரொமோஷன்ஸுக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர், இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர், இல்லை வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க அடுத்த ஒரு பொசிஷனுக்கு நான் போயிடுவேனா அப்படிங்கிற இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதா கெட்டதானா 100% நல்லது. உங்கள் முயற்சியால் எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சுபட்சமான முடிவாக உங்களுக்கு காத்திருக்கு. சரி, அப்புறம் காதல் பார்ப்போம். காதல் பிரேக்கப்பாக கை கூடுமா அப்படின்னா உங்களுக்கு காதல் கை கூடும். இப்போது நிறைய பேர் பிரேக்கப்பில் இருக்கீங்க, அப்போது தவிச்சிட்டு இருப்பீங்க. பிரேக்கப்பில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டல, பையன் ஏமாத்திட்டான், அப்போ சரி இதோட என்ன வாழ்க்கை முடிஞ்சு போச்சுதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இப்போது நியூ லவ் அடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது வேறு லவ்வை காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த லவ்வை 100% நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம், அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம், உங்களுக்கு புகழ் ஸ்தானமாக வந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், தயக்கமே இல்லாமல் ஒரு காதலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புது மலர்ச்சி. அப்படின்னா வாழ்ந்து காட்டணும், நீ என்னை லவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இல்லையா, வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு அவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ஏற்ற காலமாக இருக்குது. ஸோ இப்போது காதலிச்சு முடித்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, இந்த காதலியே கல்யாணம் பண்ண வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சொந்த முயற்சியால் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய 100% சான்ஸ் இருக்குது. நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்ணுறவங்கன்னா ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம். அது இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம். அந்த காலம் உங்களுக்கு நல்ல 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இருக்குது. ஸோ ரிஷபராசி நபர்களே, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி சக்ஸஸாக போகிறீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகி ஒரு லைஃப்பை பிரைட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு 100% கை கொடுக்கும்.